அவர் அகிலமெல்லாம் படியளந்தார் அங்கே அகிலமெல்லாம் படியளந்தார் எடுத்து திணையெடுத்து பாடுங்கய்யா அகிலாமெல்லாம் படியளந்தார் அவர் அகிலாமெல்லாம் படியளந்தார் இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் மறக்காதனை எடுத்து மாநிலமும் படியளந்தார் உரிய நல்லதனை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் அப்படி படியளந்து வரபோது என்னம்மா வடக்கே நல்லோ வடநாடு வடக்கே நல்லோ வடநாடு வண்டு மகா மலையதி வண்டு மக ரிஷியவர் பரகனை போல் வாழவே என்று ஒரு எண்ணங்கோண்டு வந்து மக ரிஷியவர் 12 வருடகால் 12 வருடகால் அங்கே பாரதாவோ செய்துவாரா 12 வருடகாலோ 12 வருடகாலோ பாரதாவத்தை செய்துவாரா இப்படியாக வண்டு மகா ரிஷியானவன் என்பவன் ஆண்டவன் பகவானை நினைத்து அரும்பெரும் தவங்களை செய்து வருகிறான் எதற்காகம்மா பகவானை போல் வாழணும் சரி படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி இழக்கணும் ஆமா பார்வதி பக்கத்துல போய் அமரணும்னு நினைக்கிறேன் அப்பா பேராசக்காரன் இந்த ஆசை எனக்கு நினைக்குமாயா நடக்குமா நடக்காதுல்ல அப்பொழுது இந்த வண்டு மகா ரிஷியானவன் தவமானது முற்றி பெற்று அங்கே ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது ஆமா குலுங்காத கைலாசம் குலுங்கி விளையாடுது ஆமாம்மா அதை கண்ட பார்வதியா பகவான் இடத்துல வந்து கேட்கா என்ன கேட்டா ஆண்டவா பகவானே ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்க காரணம் என்ன ஆடாத கைலாசம் ஆடக்கூடிய காரணம் இவ்வளவு காலமா ஆடிச்சா இன்னைக்கு ஆடுத என்ன விதயம் அழுங்காத கைலாசம் அழுங்கக்கூடிய காரணம் என்ன சரி என்று கேட்டபோது அப்பொழுது ஆண்டவன் பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் சரி பார்த்தார் அதாவது ஏ பெண்ணே பார்வதி பாதாள உலகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் ஒரு வண்டு மகா ரிஷியானவன் என்னை தேடி 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான் இருந்துகிட்டு இருக்கான் அதனால அவன் நல்ல வரம் கேட்டிருந்தா அவனுக்கு நான் கொடுத்திருப்பேன் சரி உனியவே வேணும்னு கேட்கானா நான் எப்படி கொடுப்பேன் ஆமா என்ன செய்ய முடியும் என்ன செய்ய அவருக்கே ஒண்ணுன்னு கண்ணா வச்சிருக்காரு அதை கேட்கலாமாயா ஆமாய்யா அப்பொழுது வண்டு மகா ரிஷிக்கு நாமல் வரங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் 6 தேவங்களை வரவழைத்தார் 6 தேவங்கள்னா யாரெல்லாம் பிரம்மா சரி விஷ்ணு ருத்திரர் மகேஸ்வரன் மனுவன்மணி சதாசிவம் ஆகிய 6 தேவங்களும் வரவழைத்து 6 தேவங்களும் ஒரு மந்திரத்தினை உச்சரித்தார்கள் மந்திரத்தின் மகிமையினாலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்த போது ஆண்டவனாகிய சிவபெருமான் யாரை வரவழைத்தார் வாயு தேவனை வரவழைத்து ஆண்டவன் பகவானிடத்தில் வாயு தேவனும் வந்து கேட்காரு ஆண்டவா பகவானே என்னை அழைத்தது ஒரு விவரம் என்ன என்று கேட்டபோது பகவானும் விவரத்தை எல்லாம் விவரமாகவே சொல்லுகிறார் அதாவது இந்த குழந்தையை அதோ தவம் இருக்கான் பாரு பாதாள உலகத்துல அந்த வண்டு மகாரிஷியின் தவத்திலே கொண்டு போட்டு வா என்று சொல்ல அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து வாயு தேவனும் குழந்தையை இருகட
கரத்தினால் எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த பாதாள உலகத்திலே வண்டு மகாரிஷியின் தவத்திலே கொண்டு வந்து போட்டார். போடுகிறார். அப்படி போட்ட போது என்னம்மா குழந்தையானது அழுகுது. அப்பா எப்படி அழுகுது? அதாவது மத்தியான உச்சி வெயில் கொடுமை தாங்காமல் பசியின் கொடுமை தாங்காமலும் ஆமா குவா குவா என்று குரலோசை போட்டு அப்பா அந்த காலத்துல குவா குவான்னு அழுதுருக்கு. சரி இப்போ உள்ள குழந்தைய குவா குவான்னு அழாதியா? ரூவான்னு ஏன் அழுது தெரியுமா? எப்படி அழுது? குழந்தை பணத்தை திரட்டுதை யோசனையிலே குழந்தை பிறகு அதான் பணக்கார குழந்தையா ஆயிருது. ஐயா அந்த காலத்துல பூரா வீட்டுல பிறந்தது குழந்தை. ஆமா இப்ப பூரா ஆஸ்பத்திரியில போய் பிறகு நாள் முதலா சரி அது பிறக்க வரைக்கும் துட்டை இறைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால அது ரூவான்னு அழுவுது. ஓ அங்க பில்லு கூடிருதோ? ஆமா அதானே கேட்க. அதுக்குதான் ரூவான்னு அழுதோ? ஏ குழந்தை காரணமா தான் அழுது இருக்கு. இந்த விஷயம் எனக்கு தெரியாதோ? அப்படியாக குழந்தைய அழுகுரல் கேட்டது போது அதாவது உலகத்திலே சிறந்த கனி மதலைக்கனி என்று சொல்வார். மதலைக்கனி என்று மனமதிலே எண்ணிக்கொண்ட வண்டு மகாரிஷியானவன் உலகத்திலே சிறந்த கனி மதலைக்கனி என்று சொல்லி குழந்தை பக்கம் ஓடோடி வந்து இரு கரத்தினால் ஏந்தினான். குழந்தைய பார்த்து சிரிக்கத்தான் போறான். அங்க யாரு சிரிக்கா? ஆகாயத்திலிருந்து மும்மூர்த்திகள் நின்று கலகலவென்று சிரித்தார்கள். ஏன் சிரித்தார்கள்? எதுக்காக சிரித்தாரு? அதாவது வண்டு மகாரிஷியானவன் மூவாசையும் துறந்த முச்சும் துறந்த முனிவர். இவருக்கு எப்படி குழந்தை பிறந்தது? முனிவரா இருக்கவளுக்கு குழந்தை உண்டாயா? எப்படி கையில குழந்தை இருக்கு? அதாவது என்னம்மா மூவாசனை என்ன ஆசை? மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. சரி யாருக்குமே வெறுக்காத ஆசை பொன்னாசை தான். மூணும் திறந்தா தான் முனிவராக முடியும். அப்படி முனிவரான இவனுக்கு கையில் ஏதடா குழந்தை என்று மும்மூர்த்திகள் கேட்டபோது திருவென்று முழித்தான் வண்டு மகாரிஷியானவன். அப்படி முழித்த போது குழந்தைய பார்த்தான். யாரு பெற்ற குழந்தையோ நம் தவத்தில் விழுந்து என் தவத்தை கெடுத்துட்டே என்று ஆங்கார கோபங்களை கொண்ட வண்டு மகாரிஷி அந்த குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தான். என்ன சாபம்? அடே கிராதகா, யாருடைய சூழ்ச்சியாய் ஏவலாய் பிறவி செய்யப்பட்டாயோ அவர்களுக்கே போய் எரிந்து சாம்பலாவா போ என்று சாபத்தை. யாருடைய சூழ்ச்சி ஏவல்னால் என் அரும்பெருந்தவத்தை கலைத்தாயோ நீ அவர்களுக்கே ஒரு காலத்துல எதிரி ஆகி சரீரா அழிய கடவுள் என்று சாபத்தை கொடுத்து குழந்தைய வீசி பாதாள உலகத்தில் விதித்தாரு. அப்படி சாபத்தை கொடுத்த வண்டு மகாரிஷியானவன் என்ன செய்கிறான்? குழந்தைய எப்படியே விடக்கூடாது. அவனுக்கு அந்த கொடுத்த சாபம் காணாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன செய்தான் தெரியுமா? குழந்தைய கையில எடுத்தான் ஓங்கி பாதாள உலகத்துல போட்டான். அப்படி போட்ட குழந்தையானது மேல ஆகாயத்திலிருந்து கிறுகிறுன்னு வருது பாதாள லோகத்துக்கு. சன்னல் பின்னலாக போகும் என்று நினைத்தான். ஆனால் ஆகாயவாணியும் பூமாதேவி பெண்கொடியும் குழந்தையை இரு கரத்தினால் ஏந்தி எங்கே கொண்டு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? வடக்கே நல்லோ வடநாடு வடக்கே நல்லோ வடநாடு ரிஷி முக வர்ணன் என்றோ வர்ணனுக்கு கண்ணி பெண்கோடிக்கு கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டு வார மன்னவனும் தேவியும் மங்களமாய் ஆண்டுவார். ஆண்டு வரும் நாளையில் அந்த ரிஷி முக வர்ணனு இரத்த கண்ணி பெண்கோடி குழந்தை ஒன்று எல்லாம்
யமுனா நதி தீரத்திலே பகவானே நினைத்தல்லவோ பகவானை நினைத்தல்லவோ அங்கே பாரதவத்தை செய்துவாரா நினைத்தல்லவோ பகவானே நினைத்தல்லவோ பாரதவா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு பெருநாமம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியும் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? என்ன பேரம்மா? அதாவது இந்த குழந்தையானது அரக்கர் குலத்திலே வந்து பிறந்ததினாலே அரக்கன் என்றும் அது மட்டுமா வல்லமை தவத்தினால் வந்து பிறந்ததினால சரி வல்லவன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்ற பெயர் நாமத்தை கொடுத்தார்கள். அப்படி கொடுத்த போது பெயர் கொடுத்த குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா அங்கே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வளர்த்துவாரோடு செல்வத்தோடு சிறப்புடனே வளர்த்துவார். அங்கே ஒரு வயதா 2 வயதா ஐயா 1 வயதா 2 வயதா முத்த 3 வயதும் 1 வயதா 2 வயதா 1 வயதா 2 வயதா முத்தம் 3 வயதாச்சு. அங்கே 3வது வயததி முடியிறக்கி காது கூத்து அந்த நல்ல குழந்தைக்கு அந்த நல்ல குழந்தைக்கு சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடு வளர்த்துவார். 3 நல்ல வயததி ஐயா முடியிறக்கி காது கூத்தி காது குத்தி கடுக்கம்மி 4வது வயததி அவன் நடந்து ஓடும் பிராயமான அங்கே 5 நல்ல வயததி அறிவுகளை தான்படி 6 7 வயததி அங்கே அருஞ்சுவடி தான்படி 7 8 வயததி அங்கே எஞ்சுவடி எழுதுவான். 12 வயததி ஐயா வயததி அவன் பல பாலையுந்தான் படித்தான் அவன் பல வேலையுந்தான் படித்தான் 2 வயதிலே பலகலையோ தான் படித்தான் பலகல தான் படித்தான். அப்படி வளர்ந்து வரும் நாளையிலே அந்த நல்ல வல்லர 16 வயததி
21 வயது ஆச்சு இளவயதும் பிரதமானா 21 வயதுமாச்சு 21 வயதுமாச்சு ஏற்ற நல்ல பிராயமாச்சு இப்படியாக அந்த வளரக்கு ராட்சுதனுக்கு வயதோ 21 வயதாச்சு 21 வயதில ஒரு ஆண் குடிமகன் எப்படி இருப்பான் 21 வயதில சரி ஒரு ஆண் குடிமகன் எப்படி இருப்பான் அரும்பு மீசையும் குடிமகன்னா தள்ளாடிக்கிட்டு தான் இருப்பான் டெய்லி அப்படியா ஆமா அரும்பு மீசையும் குறும்பும் பார்வையுமா இருப்பான் பார்த்தா வயசு அப்படியா ஆமா 21 வயசு இல்ல அது வயசு கோளாரியா இருக்க விடாது ஒரு இடத்துல ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது என்னம்மா 21 வயதாச்சு சரி ரத்தக்கண்ணி பெண்கொடி ரிஷிமுகா வர்ணனும் மனமதில எண்ணுறாங்க என்ன எண்ணுதாங்க நாமளுக்கோ வயதான காலமாச்சு நாமளுக்கு பின்னால நம்ம மகனான வல்லரக்கன் தான் நாட்டை ஆளணும் என்று சொல்லி ரிஷிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியையும் வல்லரக்கனுக்கு மாலை மனம் முடிக்கணும் ஏனென்றால் குடும்ப பொறுப்பு தெரிஞ்சாதான் அவனுக்கு நாட்டு பொறுப்பை ஒப்படைக்க முடியும் மாலை மணப்பனா என்ன மாலை மணம்னா சொல்லக்கு நேரம் இல்லனே அதாவது மாலை மணம்னா திருமணத்தை முடித்து வைப்பதுதான் மாலை மணம் அப்படியா திருமணம் அதான் திருமணம் அதானே கேட்டேன் அப்படியாக இருக்கும்போது சரி வல்லரக்கனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று எண்ணிய போது பவளக்கனி என்ற பெண்கொடியை பேசி வைத்தார்கள் பேசி வைத்து வல்லரக்கனுக்கு காலையில திருமணம் மாலையில பட்டம் சுட்டும் விழா அப்படி பட்டம் கட்ட வேண்டும் என்று வல்லரக்கனுக்கு ஆட்சியில அமர வைத்தாங்க அதாவது வல்லரக்கா களஞ்சியம் உன் பொறுப்பு பொக்கிசம் உன் பொறுப்பு நம்ம நாடே உன் பொறுப்பப்பா நீதான் பத்திரமா ஆண்டு வர வேண்டும் என்று சொல்ல நல்ல பேர் எடுக்கணும்பா அப்பொழுது அந்த வல்லரக்கே ராட்சுதன் நாட்டை எப்படி பட்டம் காட்டி ஆண்டு வருகிறான் தெரியுமா எப்படி 64 மந்திரி 1008 தலையாரியும் யானை வாடை சேனையோடு ஆண்டு வர வல்லரகே அந்த நல்ல வல்லரகே ஆண்டிய தங்கண்டனானா அடித்திடுவான் செவிட்டோடு பண்டாரத்தை கண்டனானா பண்டாரத்தை பரபரக்க தலையறுப்பா இப்படியாக அந்த வல்லரக்கே ராட்சுதன் செய்யாத இடைஞ்சல் எல்லாம் செய்து வருகிறான் இவன் இப்படி செய்து வந்த காரணத்தினால நாடோ பஞ்ச நாடாகிவிட்டது 12 வருட காலம் பருவமழை பொழியவில்லை காடு விளையல கழனி எல்லாம் பெருகவில்லை அப்பொழுது வல்லரக்கன் தனது மந்திரி அழைத்தான் அடே மந்திரி என்ன இங்க வாடா என்னப்பா நம்ம நாட்டுல என்றும் இல்லாம இப்ப பஞ்சம் வரக்கூடிய காரணம் என்ன மழை ஒண்ணும் பொழியல அதாவது வல்லரக்கன் செய்து வந்த கொடுமை எப்படி
அரசாட்சி செய்யும் போதே காலை வச்ச நேரம் அப்படி இருக்கு. பண்டாரத்தை கண்டா பரபரக்க தலையறுக்கான். ஆமா. ஆண்டிய கண்டா அடிக்கிறான். இப்படி செய்யாத இடைஞ்சல் எல்லாம் செய்து செய்யறானே. அப்பொழுது மந்திரி அழைத்து சொல்லுகிறான். என்னம்மா? அடே மந்திரி, நீ யானை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து 56 தேசம் எல்லாம் சென்று பகுதி பணம் இருசால் பணம் வாங்கி வா என்று சொல்ல அப்பொழுது மந்திரியும் ஆட்டும் என்று சம்மதித்தான். ஆட்டும் என்று சம்மதித்து மந்திரி என்ன செய்கிறான்? யானை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து வந்து 56 தேசம் எல்லாம் வருகிறான். சுத்தி வருகிறான். 56 தேசம் எல்லாம் எதெல்லாம்? எங்கெல்லாம்? ஈழம், சரி, பாண்டி, யாழ்ப்பாணம், சேரம், சரி, சோளம், கொயங்கம், சரி, ஐயங்கம், வங்காளம், சரி, திருப்பரங்குன்றம், மானாமதுரை என்று 56 தேசத்திற்கும் வருகிறான். அப்படி 56 தேசத்திற்கும் வரபோது 56 தேச ராஜாக்களிடமும் கேட்கான். என்ன கேட்கிறான்? ஐயா, வல்லரக்கை நாட்டுல 12 வருட காலம் பருவமழை பொழியவில்லை. அதனால் பகுதி பணம் வாங்கி வர சொன்னார் என்று சொல்லி கேட்க அப்பொழுது 56 தேச ராஜாக்களும் சொல்லுறாங்க. என்ன சொல்லுகிறாங்க? ஏ அப்பா, நாங்க எப்படி இருக்கோம் பாத்தியா? எங்களை பாரப்பா. எப்படி நல்லா தானே இருக்கீங்க? ஐயா நல்லா தான் இருக்கம்மா. நல்லா தானே. பஞ்சத்துல அடிபட்டு போய் கிடக்கம்மா. பஞ்சத்துல அடிபட்டு இருக்கீங்களா? ஆமா, மழையும் பொழியல, ஒண்ணும் பொழியல. ஆமா. அப்படி சொன்னபோது மந்திரி என்ன செய்யணும்? சரி என்று சம்மதித்து போனானா? போகல. என்ன சொல்லுறான்? நீங்கள் இருந்தால் என்ன, இறந்தால் எனக்கு என்ன? இப்படி சொன்ன 56 தேச ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வந்துரும்ல. கோபம் கொண்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னம்மா? ஏ அப்பா மந்திரி, பகுதி பணம் கேட்டையானால் கொடுக்கவே மாட்டோம். நாங்க பகுதி பணம் கேட்டையானால் கொடுக்கவே மாட்டோம். அங்கே படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அங்கே படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். நாங்க இருசால் பானம் கேட்டையான கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கேட்டையானால் கொடுக்கவே மாட்டோம். அங்க கொடுக்கவே மாட்டோம். அடிபுடிக்கு வருவதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க அடிபுடிக்கு வருவதற்கு தயங்கவே மாட்டோம். நாங்க கொடுக்கவே மாட்டோம். செய்ய தயங்கவே மாட்டோம். நாங்க அடிபுடிகள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கொடியதுவும்
வல்லரக்கன் முன்னால வந்து விழுந்தான். தோப்புடு குப்புற விழுந்து விழுந்துறான். அடே மந்திரி, ஐயா என்ன? எந்திரிப்பா எந்திரி. என்னய்யா? அதாவது உன்னை நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பகுதி பணம் வாங்கி வர சொன்னேன். என் மண்ணா நான் பகுதி பணம் பிரிக்கத்தான் போனேன். என் பதகுலங்க ஓடி வர வேண்டிய நிலைமையே ஆகி போச்சு. ஏன் அப்படி சொல்லுற? அங்க பகுதி பணம் ஏன் தரதுக்கு என்ன இருக்கு அவங்க கிட்ட? ஒண்ணுமே கிடையாது. ஆமா, உண்மை பேச்ச கேட்டு நான் போனேனா அங்க 55 தேசத்துல என்ன நடந்து உமக்கு தெரியுமா? தெரியுமா ஐயா உமக்கு? நீர்பாடு எல்லாம் கிடைச்சது, ஒண்ணுதான் கிடைக்கல. அதனாலதான் ஓடி வந்துட்டேன். ஏ மந்திரி, என் பேரை சொன்னியா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் எனக்கு உன் பேரை சொன்னா அதான் அது தூக்காதுன்னுட்டான். அப்படியா? ஆமா. அப்படியே சொன்ன போது சரி என்ன செய்கிறான்? மந்திரி நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லுகிறான். அப்பொழுது மனமதில எண்ணுறான். என்ன? அதாவது என்னம்மா, இந்த வல்லரக்கன் கிட்ட இருந்தா பகுதி பணம் வாங்கி சொல்லி நம்மள அழைத்து விடுதான். நம்மள அழைக்கழிச்சிருவான். நம்ம அங்க போய் பகுதி பணம் இருசால் பணம் வாங்கி வரங்குள்ளோம். ஆமா, படாத பாடுபடுதோமே. அங்க 56 தேசம் பண்ணனும் நமக்கு தர போறதும் இல்ல, இவனை நம்ம விட போறதும் இல்ல. இந்த இடையில கடந்து நம்ம சங்கப்படுறதோட ஓடிறது நல்லதா இருக்கும். அப்பொழுது மந்திரியானவன் தனக்கு ஒரு யோசனை தோன்றியது. யோசனை பண்ணுகிறான். என்ன யோசனை? என்னம்மா பண்ணுகிறான்? அதாவது என்ன இந்த வல்லரக்க இங்க இருந்தாலானா நம்மள பகுதி பணம் வாங்க சொல்லுவான். இருசால் பணம் வாங்க சொல்லுவான். நம்மளும் போய் அடி மிதி பட்டு இவங்கிட்டையும் அடிபடணும். ஆமா, இவனை எங்கயாவது அனுப்பணுமே. எங்க அனுப்பலாம்? ஒரே இடம் காட்டுக்கு அனுப்பலாம். ஏன் காட்டுக்கு அனுப்பணும்? அந்தால போனாலும் போயிருவோம்ல. ஏன்னா காட்டுல வன விலங்குலாம் இருக்கும். குறுக்கு வழியாவா போகலாம்? அப்பொழுது வல்லரக்கன் இடத்தில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஐயா, யுத்தக்கலை முடிப்பதற்கோ யுத்த வீரர்கள் கிடையாது ஐயா. ஆமா ஐயா. சண்டை கலை முடிப்பதற்கோ சண்டை வீரர்களும் கிடையாது. கிடையாது. அதனாலே மன்னனான வல்லரக்கன் நீங்கள் 56 தேச ராஜாக்களையும் அடக்கி ஆள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? ஆண்டவன் பகவானை நினைத்து அரும்பெரும் தவங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்க இப்படியெல்லாம் போக கூடாது. நான் எப்படி போகணும்? அதாவது சொத்திலந்து, சுகமிலந்து, மண்ணிலந்து, மனைவி மக்கள் எல்லாம் தான் இழந்து அப்படி இழந்து போனாதான் ஆண்டவன் பகவான் வருவாரு என்று சொன்ன போது சரி இதுவரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று அந்த வல்லரக்கன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்னம்மா தவம் இருக்க வேண்டும் என்று மண்ணிலிருந்து மனையிலிருந்து மனைவி மக்களை எல்லாம் தானிலிருந்து அவை எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி? தலையமொட்டை தான் அடித்து தலையமொட்டை தான் ருத்திராட்சம் மாலை போட்டான். காவி வெஸ்டி யோக வெஸ்டி கப்பலும் கமண்டலமும் மாத்திரை கோல் கையிலடு அந்த நல்ல வல்லர நீரறியா நெற்றியெல்லாம் திருநீரும் பூசுவானா அந்த நல்ல வல்லரக்கே அங்கே தவ பொருட்கள் எடுத்துக்கொண்டு தவம் இருக்க வாரபோ தவம் இருக்க வாரபோ ஆகாத சகுனமே அருசமயம் நடக்குது. தலைவாசல் வாரபோது தலை எதுவும் தட்டிடுமா? முன்வாசல் வாரபோது முன்னங்காலும் தட்டிடும். வல்லரக்கே ராச்சுதன் மூன்றாவது தெருவில் வாழாத பெண்ணொருத்தி மூலாத அடுப்படுத்து முன்னால வரவுங்க
சகுனமெல்லாம் சகுனமெல்லாம் பவியவனர் இலையேறிய ஏ பவியவனர் இலையேறிய இப்படியாக அந்த வல்லர கேராச்சுதன் பகவானை நினைத்து பாரத்தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமசாமி தவ பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னும் எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கம்மா வருகிறான்? ஏ அந்த நல்ல வல்லரக்கு அந்த நல்ல வல்லரக்கு எங்கு வாரானா சிங்கம் புலி உறங்குவானோ சிறுபுலிகள் ஆந்துவானோ பாசியது பறந்தவானோ பங்குனி தேர் ஓடுமானோ இமயமலை தன்னதிற்கு வல்லரக்கே ராச்சுதன் தவமதுவும் இருக்க வேண்டும் தவமதுவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாரார். இருக்கணுமே தவமாக இருக்கணுமே வரானே. இப்படியாக அந்த வல்லரக்கே ராச்சுதன் தவமது இருக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்கணும்னா அப்படியே வந்த கோலத்தோட போக முடியுமா ஐயா? போக முடியாதுமா. அதனால ஆமா இந்த வல்லரக்கே என்ன செய்தான்? என்னம்மா செய்கிறான்? ஆற்றிலே சென்று நீராடி ஈர துயில் களையாமல் ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்கள் இருக்க வேண்டும் என்று ஆறாமத்த வனமதியிலே ஆண்டவனை நினைத்து தவம் இருக்க ஆள நல்ல குழியை வெட்டி 1000 முழம் கம்பெடுத்து நாட்டினான். என்ன ஒரு மலை 2 மலை இல்ல 1000 மலை கம்பம்னா எவ்வளவு உயரம் இருக்கும்னே? அப்பா எக்கச்சக்கமா இருக்குமே. ஏ பாவி அது மேல நின்னு தவம் இருந்தாம்னா என்ன அழகா இருக்கும். அம்மா எப்படி இருக்கும்? அதான் இருக்க போறான். அம்மா அப்படி இருக்கும்போது வல்லரக்கன் என்ன செய்கிறான்? இன்னும் அந்த கம்பத்துக்கு அடியதில என்னெல்லாம் செய்கின்றான் தெரியுமா? என்னம்மா? கம்பத்தடி மேலே எல்லோ கம்பத்தடி மேலே எல்லோ கனத்த செப்பு குடத்தை வைத்தான் கனத்த செப்பு குடத்தின் மேலே மாங்குளையும் கொண்டு வைத்தான் மாங்குளைக்கு மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேலே செவ்வரளி பூவை செவ்வரளி பூவின் மேல் எலிமிச்சங்கனியை எலிமிச்சங்கனியின் மேலே கொத்தமல்லி இலையும் வைத்தான் கொத்தமல்லி இலைக்கின் மேலே உன்னி முத்து பருப்பு உன்னி முத்து பருப்பின் மேல் இனியாங்கொட்டாம் பாக்குவான் இனியாங்கொட்டாம் பாக்கு மேல் ஒரு கோழி முட்டை ஒன்றுவான் அந்த கோழி முட்டை மேலைய ஊசி கொண்டு ஊசி மேல ஊசி நாட்டி ஊசி மேல ஒரு காலோ உச்சந்தலையில் 2 கையோ சாம்புரா
வருகிறான். அப்படி இருந்து வரக்கூடிய நாளையில என்னம்மா அதாவது என்ன ஒரு வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷமா இருக்கான் அவன் 12 வருட காலமாக பாரத்தவம் அது இருந்து வருகிறான். ஆமாம்மா. அப்படி தவம் இருந்து வரபோது அவன் தவமானது எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படி எப்படி பள்ளி எல்லாம் பாசி வைத்த பள்ளி எல்லாம் பாசி வைத்த தலைரோமாஞ்சடைகள் பின்னு கால் மாட்டில் முளைத்த மாறும் தலை மாட்டில் பூச்சோரி தலை மாட்டில் பழுத்த மாறும் கால் மாட்டில் பழுத்தொரி காச்சடித்து மணல் பறக்கு காராஞ்செடி மேல் பட அன்னப்பச்சி கூடு கட்டு அன்னப்பச்சி கூடு கட்டு அடைக்கலம் தான் பிறந்தா எப்படி இருந்து வருகிறான் தெரியுமா? எப்படி எப்படி ஒருவருட இருவரோடும் ஒருவருட இருவரோடும் மூத்த 3 வருடமா 3வது வருட முக்கணனும் வரவுமே 4 நல்ல பகவான் காணலைய 12 வருடகாலம் பகவான் வரவே இல்லை பகவான் வரவே இல்லை. அப்படி தவமதுவும் இருக்கும்போது அதாவது என்னம்மா இந்த வல்லரக்கன் தவமானது சரி நள்ளிரவு 11 மணி அளவில் ஆதி கைலாசம் மாமலையில முச்சு பெற்று அவன் தவமானது இருக்கும்போது ஆண்டவன் பார்த்தார். ஐயோ இதனால் இதுவரைக்கும் தவம் இருந்தானே வல்லரக்கன் இவனுக்கு வரம் கொடுக்காம இருந்து விட்டோமே என்று சொல்லி ஆண்டவனாகிய சிவபெருமான் அதாவது ஆண்டவன் பகவான் எப்பொழுது படியளக்க போனாலும்
ஆனாலும் பொழுது சாய்ந்த போது பார்வதியால் கையதியிலே படியரிசி வாங்கி கொண்டுதான் அம்மா என்ன செய்வார்? படியலக்க போவாரு. ஆனா அன்றைய தினமதியில நள்ளிரவுல வாங்கிட்டு போக முடியுமா ஐயா? எப்படி போறாரு? அவ பாட்டுல 12 மணிக்கு மேல படியலக்க போறாரு. அவ பாட்டுல உறங்கட்டும் மனைவி மேல அவள பக்குவமா இருந்து பாக்காரு. சரி மனைவி உறங்கட்டும், நம்ம போய் வரத்தை கொடுத்து வருவோம் என்று சொல்ல ஆமா அப்பொழுது ஆண்டவன் பகவான் படியிலக்க போது மாதிரியே வரபோது அம்மா பார்வதி வழிய மறிச்சிட்டா. ஆண்டவா பகவானே, பகவானே எங்க போறீங்க? எங்க போறீரு இப்போ? அதாவது அம்மா என்ன பாதாள உலகத்தில வல்லரக்கே ராட்சுதன் சரி என்னை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான். அவன் தவமானது முச்சு பெற்று விட்டது. ஆமா, அதனாலே வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல ஆனா பார்வதிக்கு நம்பிக்கையே இல்ல. ஆமா, ஏன் நம்பிக்கை இல்ல? அதாவது எழுந்திருக்கும் போது ஆண்டவன் பகவான் நம்ம இடத்துல சொல்லல. ஆமா, அல்லாட்ட மூத்த மகன் கணபதி இருக்காம்ல, அவங்கிட்ட உஜுபி சொல்லலாம், அவன்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். அடுத்தாப்புல இல்லனா வடி வேலவன் இடத்திலேயாவது சொல்லிருக்கலாம். ஆமா, அப்பா உங்க அம்மா வந்து அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா இந்த சோரியா போயிருக்காருன்னு சொல்லிட்டு போகலாம். அப்படியே என்கிட்ட பேச விருப்பலனா 4 செவத்துக்குள்ளேயாவது சொல்லிருக்கலாம். ஆமா, யார்கிட்டையும் சொல்லாம போனாருன்னா கள்ளத்தனமா போறாரு. ஆண்டவா பகவானே, இனிமேலும் உம்மை நான் நம்பவே மாட்டேன். உங்களுக்கு அந்த வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமானால் அவன் இங்க அழைத்து வர சொல்லுங்க. உங்க ஏவல் பிள்ளையான நந்தி தேவனை என்று சொல்ல அந்த கூட்டத்தை பூரா அப்படியே வளைவு பண்ணுங்க, கூட்டத்தை அப்படியே கவர் பண்ணுங்க. அப்பொழுது என்ன செய்கின்றார் தெரியுமா? எப்படி ஆண்டவர் சிவபெருமான் யாரை வரவழைத்தார் தெரியுமா? யாரம்மா? ஏடா நந்தி தேவா, ஏடா நந்தி தேவா, என்னுடைய வார்த்தையே ஈசனுமே அழைத்த போது கீழகோட்டை போது அங்கே கீழகோட்டை வாசலி இருந்ததோரு நந்தி தேவன், அங்கே பகவானோ அழைத்த போது அந்த நல்ல நந்தி தேவன் பகவான் முன்னால் ஓடி வந்து கையெடுத்து வணங்குவான். ஆண்டவனே பகவான் அழைத்ததொரு விவரம் என்று அங்கே கேட்டபோது ஆண்டவன் தான் பகவான் எடா நந்தி தேவா, பாதாள உலகத்தில் ஒரு வல்லரக்கே ராட்சுதன் பாரதவம் செய்துவார். கைலாசம் அழைத்துவார், கைலாசம் என்று பகவானோ சொல்லுவார். இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது அதை காதிலே கேட்ட நந்திதேவன் சொல்லுகிறார், என்னம்மா? ஐயா வல்லரக்கனோ கைலாச பிறவி அல்ல பூலோக பிறவி. பூலோக பிறவி, நானோ கைலாச பிறவி. ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த வல்லரக்கனை நான் எப்படி அழைத்து வர முடியும்? நான் எப்படி அவனை அழைச்சிட்டு வர முடியும்? அப்பா அதற்கெல்லாம் ஒரு வரம் தருகிறேன் என்று ஆண்டவன் சிவபெருமான் கையதிலே இருந்த 2 பச்சிலை குளிகை மருந்துகளை எடுத்து கொடுத்தார். அப்பா என்ன இந்த 2 பச்சிலை குளிகை மருந்துகளையும் அதோ தவம் இருக்கான் பாரு வல்லரக்கன், அவன் தவத்திலே கொண்டு போய் அவன் இடத்தில் 2 கண்டத்திலே போட்டு ஒதுக்கினானால் 3.25 நாளிகைக்குள் 2 ரெக்கை முளைக்கும். ரெக்கை முளைத்த போது
அவன் ஆதி கைலாசம் வந்திடலாம் ஆகாயமா பறந்திடலாம் என்று சொன்ன போது நந்தி தேவனும் 2 பச்சிலை குளிகை மருந்துக்களை வாங்கி கொண்டு என்ன செய்கிறார்? பாதாள உலகத்திற்கு வல்லரக்கனை தேடி வருகிறார். 14 உலகமெல்லாம் என்ன செய்கிறான்? நந்தி தேவனு வந்து தேடி பார்க்காரு. எங்கேயும் அரக்கனை காணல. அரக்கனை காணாத நந்தி தேவன் என்னமோ அந்த அத்துவான கானகத்துல நந்தி தேவன் இந்த பக்கம் இருக்க, வலது பக்கம் நந்தி தேவனும் இடது பக்கம் வல்லரக்க இருக்கான். அதாவது வல்லரக்கன் செய்யக்கூடிய தவமானது எங்க இருந்து புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கா. ஏன் புத்துக்குள்ள இருக்கான்? 12 வருஷம் புத்துக்குள்ள இருந்து தவம் இருக்கான். அதாவது காச்செடித்து மணல் பறந்து காராஞ்செடி எல்லாம் மேல் படர்ந்தா அவன் இருக்குது தெரியுமா? கரையான் புத்தா வளர்ந்துட்டு ஓங்கி வளர்ந்துருக்கு. அது மட்டுமா, அவனுக்கு மேல ஆல மரமே படர்ந்து நிக்கி. அதனால அவர் இருக்கிறது நந்தி தேவனுக்கு தெரியல. அப்பொழுது நந்தி தேவன் அங்க அழுது புலம்புகின்றார். எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்போங்கான்பேனோ அரக்கனை எப்போங்கான்பேனோ அரக்கனை எப்போங்கான்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை எப்போங்கான்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. அங்கே 14 உலகமும் தேடினார். 14 உலகமும் தேடினார். இருந்து தவம் செய்யும் அரக்கனை காணாமல் காணல் அடிக்குது கைகாலும் நோகுது. வேணல் அடிக்குது வெந்தனலாகுது. எப்போங்கான்பேனோ அரக்கனை எப்போங்கான்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே பாவியை எப்போங்கான்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. இப்படியாக நந்தி தேவன் புலம்பிக் கொண்டிருக்கும் போது 1000 முழம் கம்பத்துக்கு அரியதிலே யாரு தவம் இருக்கா? இந்த சண்டால வல்லரக்கன் தவம் இருந்து வருகிறான். அப்பொழுது ஆண்டவன் சிவபெருமானை எண்ணி மனமுருக பாடுகிறான். எப்படி பாடுகின்றான் தெரியுமா? பார்வதி என் மணவாளனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தனுக்கு வரங்கொடுப்பான் சம்போ சங்கரா வரத்தை தாரும் சம்போ சங்கரா மணவாளனே சம்போ சங்கரா எனக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா எனக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா. தவத்தை பாரும் சம்போ சங்கரா ஈஸ்வரியின் மணவளனே சம்போ சங்கரா ஏழைக்கு மரத்தை தார் சம்போ சங்கரா இந்த ஏழை தையின் தவத்தை பார் சம்போ சங்கரா. ஐயா கொண்டல் வர்ணன் அப்படி போடு ஆமா சாமி கொண்டல் வர்ணன் மைதுனரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா எனக்கு வந்து வரங்கொடு சம்போ சங்கரா ஐயா
வரத்தை தாரும் சம்போ சங்கரா இந்த ஏழைக்கு வரத்தை தாரும் சம்போ சங்கரா இப்படியாக அந்த வளர கேராச்சுதன் பகவானை நினைத்து மனமுருக பாடிக்கொண்டிருக்கிறான். இவனுடைய சத்தமானது அசையாமணி ஒளிவு போல கேட்டது. ஆமா கேக்குது கேக்குது. காதிலே கேட்டு நந்திதேவன் கேட்காரு. எப்படி கேக்கா? ஏ வல்லரக்கா, ஏய் அடே வல்லரக்கா, வல்லரக்கா உன்னைய தேடி ஈரேல் உலகமெல்லாம் சுத்தி சுத்தி வந்தேனே. வந்தேனப்பா வந்தேனப்பா. இங்கேயா வந்து தவம் இருக்க இந்த 1000 முழங்க அம்ப நாட்டி ஆமா என்று சொன்னபோது சரி அப்பொழுது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏ அப்பா வல்லரக்கா, வல்லரக்கா நீ இங்கேயா தவம் இருக்க? நீ என்னோடு வந்தேன்னு நினைச்சுக்கோ. வந்தோன்னு வச்சுக்கோ. ஆண்டவன் பகவான் இருக்க இடத்திற்கு கூட்டு போவேன். ஆமாப்பா அழைத்து போவேன் என்று சொன்னபோது வல்லரக்க மனசுல நினைக்கான். என்ன நினைக்கிறான்? அதாவது ஆமா ஆண்டவன் பகவான் வந்தா கொம்பு இருக்குமாயா? இருக்காத. 2 காலு தானே இருக்கணும். ஆமா இதுக்கு 4 கால் இருக்க. அது மட்டும் இல்லாம மாடு எப்படியா பேசும்? மாடு போல முகம் இருக்க என்று நினைத்த வல்லரக்கனிடத்தில் நந்திதேவன் விவரமாக எல்லாத்தையும் எடுத்து உரைத்தான். அப்படி உரைத்த போது வல்லரக்கன் என்ன செய்தான்? என்னமா செய்கிறான்? அப்ப கேட்கான். ஏ ஐயா, என்ன உம்மனை கடவுளும் நினைச்சேனே, அம்மா காலை போல வந்திருக்கிற. ஏன் கடந்தவத்தை கெடுத்துட்டியா ஐயா? பகவானு நினைத்தேனே, இப்படி வந்து என் பார தவத்தை அழித்து விட்டீர. அப்பொழுது சொல்லுதாரு. என்ன சொல்லுகிறான்? காலன்னு நினைக்காதப்பா, கடவுளுக்கே வாகனம் நான் தான் காலை வாகனம். மாடுன்னு நினைக்காத நான் மகாதேவனுக்கு வாகனம் என்று சொன்ன போது அப்பொழுது வல்லரக்கன் என்ன செய்தான்? என்னம்மா? ஏ அப்பா, நான் உங்களோடு கைலாசம் வரணும்னா நானோ மானிட ஜென்மம். ஆமா மானிட ஜென்மம். உங்களுக்கோ ரக்க இருக்கு, எனக்கு ரக்க கிடையாது. நான் எப்படி உங்களோடு வர முடியும் என்று சொன்னபோது ஏ அப்பா சச்சு போரு வல்லரக்கா அவசரப்படாத. அதற்கெல்லாம் பகவான் எனக்கு வரம் தந்திருக்கிறார் உன்னிடத்தில் கொடுக்க சொல்லி என்று சொன்னபோது நந்திதேவன் தனது கையிலே இருந்த 2 பச்சிலை குளிகைகளை எடுத்து வல்லரக்கன் முன்னால நீட்டிக்கொண்டே பேசுறாரு. ஆமா ஆமா அப்பா இத வாங்கி 2ஐயும் முழுங்குப்பா. முழுங்கு உனக்கு முளைக்கும். ஆமா என்னது? வாயில போட்டு ஒழுக்கு ரெக்க முளைச்சு. ஆமா ரெக்க முளைச்சுனா நீ ரெக்க வச்சு பறக்கலாம். ஆமா அந்த முழுங்கு என்று சொன்னபோது வல்லரக்கனிடத்தில் 2 பச்சிலை குளிகை மருந்துகளை ஒப்படைத்தார். அப்படி ஒப்படைத்த வேளையிலே வல்லரக்கனும் வாங்கினான். சரி கடக்குன்னு வாங்கி கடக்குன்னு முழுங்கிட்டான். சண்டாளப்பாவிக்கு அவசரம் தாங்கல. என்ன அவசரம்? அப்பொழுது 3:45 நாளிகையில் 2 ரெக்கை வந்து முளைத்தது. கடுபாவி ரெக்க முளைக்கிறதுக்கு முன்னகொட்டியே அந்த அட்டூழியம் பண்ணானே. ரெக்க முளைச்சுச்சுன்னா நிப்பானா? அப்பா தரையில இருக்க மாட்டேங்க, நிக்க மாட்டேங்க, தாரையிலே நிக்க மாட்டேங்க, நில கொண்டு இருக்க மாட்டேங்க. மேல போறேன் கீழே வரான். ஆதி கைலாசம் மாமலைக்கு போகணும்னா ஏ அப்பா வல்லரக்கா, நீ இப்படி மேல கீழே பறந்தேன்னு நினைச்சுக்கோ. எப்படி நம்ம போக முடியும் கைலாசம் என்று சொன்ன போது ஐயா நான் முன்ன பின்ன கைலாசம் போனது கிடையாது ஐயா, நீங்க முன்னாடி போங்க பின்னாடியே வாரேன் என்று சொல்ல எனக்கு பாதை தெரியாது, பாதை வழியை காட்டும்பியா. பிறத்தால் நான் வாரேன் என்று சொன்னபோது அவர்கள் வரக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? 4 கோட்டை வாசல் வழி தான் வரணும்.